எல்லா வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது, இந்த வீட்டில் மட்டும்தான் இப்படி ஆகிப்போச்சு. சரி, ஒருத்தியாவது பரிச்சு எழுத போகிறான்னு பார்த்தா இன்னொருத்தி எந்திரிச்சு வரவே மாட்டேங்கா. நமக்கு இங்கே உதவி பண்ண ஒரு ஆளாச்சு இருக்கா? நானும் எவ்வளோ வேலையை தான் பார்ப்பேன் காலையில இருந்தே. இவ்வளோ நேரம் அதில் கடந்த பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டு முத்தம் தூத்து கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கேன். எவ்வளோது ஒருத்தி எந்திரிச்சு வந்திருந்தா கூட இந்நேரம் எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் ரெஸ்டாவது எடுக்கலாம். போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு 2 பேரையும் சாத்தும் போது நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வருவாளுவோ. இவன் என்ன காலையிலே கடந்து கையமையான்னு கத்திட்டு இருக்கா? ஏ ராணி, என்னாச்சு? காலையிலே கடந்து தனியாக பேசிட்டு கிடக்க. ஏம்மா, காலையிலே எந்திரிச்சு ஊருப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு அடுக்கலைக்குள்ளே ஏறி சமையலெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே தளர்ந்து போயிடுவோம்மா. சரி, நான் காய்கறி ஏதாவது நறுக்கி தரட்டா? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு செய்ய. ஏம்மா, நீ இங்கே ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கேன். அங்கேயே உனக்கு ஊருப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும், அதை முடிச்சு நீ இங்கே பொம்பளை பிள்ளை வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வருவேன். இப்போது உங்ககிட்ட வேலை சொல்லதுக்கு நான் சொல்லலை. ஒன்றுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கேம்மா. ஒருத்தியாவது எனக்கு இங்கே உதவி பண்ண வரானான்னு பார்த்தேலா? எடி பறிச்சலாட்டி படிச்சுட்டு இருக்கவளாம் காணும். ஏம்மா, இன்னைக்கு மூத்தவளுக்கு தானே பறிச்ச, 2வது உள்ளவளை பார்த்தியா? இன்னும் உறங்கிட்டு கிடக்காம்மா. நான் போய் ஒரு வாட்டி எழுப்பி விட்டாச்சு, எந்திரிச்சே வரல. மூத்தவ கொஞ்சம் வேலை ஏதாவது பண்ணி தருவாம்மா. அவளுக்கு இப்போ பறிச்சனால நானும் அவளை கூப்பிட மாட்டேன் படிக்கட்டுன்னு சொல்லி. இந்த 2வது உள்ளவ இருக்காளே, ஐயோ ஒரு வேலை பண்ண மாட்டாம்மா. வீட்டில் குனிஞ்சு ஒரு குப்பையே எடுக்க மாட்டா. நான் போய் பார்க்க இருட்டி. எம்மா, இந்த கறி ஆயிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அந்த சாம்பார் கொதிச்சது இறக்கி வச்சுருங்க. நான் போய் எவ்வளோ பார்த்துட்டு வரேன். சரிட்டி, நான் பார்த்துக்கேன். வேறு ஏதாவது வேலை செய்யணுன்னா சொல்லு. வேண்டாம்மா, காலையில் உள்ள காப்பியெல்லாம் ஆயிட்டு நான் அங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன். இட்லி சாம்பார் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். இது மத்தியானம் உள்ளது இப்போவே செஞ்சுட்டேம்மா. இது ஒரு மத்தியானம் ஆனதுக்கப்புறம் அடைக்கலுக்குள்ளே நிற்கவே முடியாது, வெக்கையாக இருக்கும். அதனால் நான் காலையிலே எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இனி நான் போய் குளிக்க வேண்டியதுதான். சரிட்டி, நான் கறியெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கேன். நீ போ, அவளை போய் எழுப்பு போ. சரிம்மா. என்ன மாதிரி உறங்கிட்டு கிடக்கா? இந்த எரும மாடைக்கு எக்ஸாம்னு பயமே இல்லை போல இருக்கு. இந்த எரும மாடை எழுப்பினாலும் எந்திக்க மாட்டாள. எழுப்பி பார்க்கலாம். ஏட்டி சுவானி ஏட்டி எந்திரிட்டி. சத்யா, சும்மா இரு சத்யா. நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்லைல்ல, நீ போ. ஏட்டி, அது இல்லாட்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எந்திரி சுவானி. எதனால நீ எக்ஸாம் முடிச்சு வந்து சொல்லு சத்யா. ப்ளீஸ் என்னை எழுப்பாத. நைட்டு தூங்கவே இல்லை சத்யா. தூங்காமல் கிடந்தது நான். இவன் நல்லா கொரட்டை விட்டு தானே தூங்கிட்டு இருந்தா. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? சரி, ஒரு நிமிஷம் எந்திரி. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு சோனி. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ படுத்து உறங்கு. யாமட்டி, உனக்கு எக்ஸாம்னா நீ எந்திரிச்சிருந்து படிய. எனக்கு நாளைக்கு தானே எக்ஸாமுன்னா நாளைக்கு படிச்சுக்கேன். சுவானி, அது இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும். எந்தி சொல்லு, என்ன விஷயம்? எதுனாலும் எக்ஸாம் முடிச்சு வந்து சொல்லலாம்லாட்டி நான் கொஞ்ச நேரம் உறங்குவேம்ல. நீ போன உடனே அம்மா என்னை எழுப்பி விட்ருவா. மாதிரி எனக்கு உறங்கவே முடியாது. அந்த நான் புக்கையும் கையில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஏட்டி, படிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமாட்டி? கொஞ்ச நேரம் எந்திரிச்சிருந்து படித்தா என்ன காலையில்? சும்மா இரு சத்தியா. எழுப்பி விட்டுட்டு ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் நின்று என்ன படிக்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கியா? சரி ஏட்டி, சொல்லுங்க, தள்ளிரி. சுவானி, நாளைக்கு நைட்டு என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்து சொல்லு. ஏட்டி, நாளைக்கு நைட்டு நல்லா உறங்கிச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அந்த விஷயம் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. அந்த படுத்து உறங்கிச்சு. ஒரு 12 மணி போல் இருக்கும். ஒரு கனவு டீ. கனவு எல்லாருக்கும் தானே வரும். அதையே இப்போ நீ காலையில எழுப்பி எடுத்து வச்சு சொல்லிட்டு இருக்க. ஏட்டி, கனவு என்னத்தேன்னு கேளு. கேட்டா நீ எப்படி ஷாக் ஆயிடுவேன். நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஷாக் ஆகனா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏட்டி, அந்த கனவுல நம்ம ஒரு வீட்டுக்கு பூட்டை திறந்து விட்டோம்ல. அந்த வீட்டுக்குள்ளே நான் போகிறேன் டீ. உள்ளே கொஞ்சம் தூரம் போனேன். என்ன வெளியே இருந்து யாரோ வாவான்னு கூப்பிட்டாவே. நான் உள்ளே போனேன்னா ஒரு சின்ன பிள்ளை, கொஞ்சம் கருப்பாக முடியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்து. அந்த பிள்ளை அங்கே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய படிக்கட்டு உண்டு, அதுலேருந்து அழுதுகிட்டே இருக்குது. நான் போய் கூப்பிட்டேன். அப்போ அந்த பிள்ளை வந்து ஓடிட்டு மேலே. அந்த நான் பின்னாலேயே போனேன்னா அது ஒரு மாதிரி பேய் மாதிரி அலறிக்கிட்டே வந்துட்டு. இதுதான் கனவு. தியா, உண்மைக்கும் நீ இந்த கனவு கண்டியா? ஆமாட்டி, உண்மையிலே நான் கண்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நான் கனவுலே கத்திட்டே இருந்தேன்னா அம்மா வந்து என்னை எழுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து அம்மா படுத்து உறங்கிட்டா. நான் அம்மாட்ட ஒன்றும் சொல்லலை. சொன்ன அம்மையும் பயப்படுவா இல்லையா, அதனால நான் சொல்லலை டி. சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? இதே கனவு நேற்று நைட்டு நானும் பார்த்தேன் டி. என்ன சொல்லுங்க சுவானி? ஆமாம் சத்யா, உண்மைக்கும் தான். நேற்று இந்த கனவு கண்டு தான் நான் உறங்கவே இல்லை டி. நைட்டெல்லாம் நான் உறங்கவே இல்லை, எந்திரிச்சே கிடந்தேன் தெரியுமா. இடையில எப்பயோ தான் கொஞ்ச நேரம் உறங்கினேன்.
சுவாணி, அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே கனவு தான் வந்திருக்கோ? ஆமாம், நம்ம தானே இந்த வீட்டு கதவை திறந்து விட்டோம். அப்போ நமக்கு தானே ஒரே கனவு வரும். இது அந்த வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளை யாரா இருக்கும்? என்ன மோட்டி, எனக்கு ஒன்றும் தெரியல. சத்யா, நம்ம இந்த விஷயத்த அம்மிட்ட சொல்லிடுவோமா? வேண்டாம் வேண்டாம், நீ யார்ட்டையுமே சொல்லாத. அம்மைக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அட்டி பிச்சு வெளுத்தி எடுத்துருவா. ஆமாம் சத்யா, ஆனால் நம்ம யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தால் எப்படி? நம்ம வேணும்னா வேற யார்ட்டையும் சொல்லலாமா? நம்ம செல்வியை மட்டும் சொல்லுவோமா? செல்வி மட்டும் சொன்னாலும் அம்மிட்ட தானடி சொல்லுவாவ. பின்ன என்ன செய்துக்கு சோனி? என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அது மட்டும் நல்லா தெரியும். என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளோ 2 பேரும் சண்டை போடாமல் இருந்து பேசிட்டு இருக்கால இருக்கு. சத்தியாக்கு இன்னைக்கு பரிச்சை இருக்கலாம், காலையில வந்து இவள்கிட்ட வந்து கதை விட்டுட்டு இருக்கா. ஏட்டி அம்மா வரவ. என்ன 2 பேரும் ரூம்ல வந்து கதை விட்டுட்டு இருக்கால இருக்கு. நீங்க 2 பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்த உடனே சண்டை போடுவேவில? அம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஏட்டி உனக்கு இன்னைக்கு எக்ஸாம் தானே, போய் குளி. சரிம்மா. இது என்ன வாயையும் கண்ணையும் பேன்னு வச்சுட்டு போவு? ஏட்டி உனக்கு என்ன படிக்காண்டம்மா, போய் மூஞ்சி கழுவிட்டு வா, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு இருந்து படி, நாளைக்கு உனக்கு பரிச்சை இருக்கலாம். ஆமாம்மா இருக்கு. போ பல்ல தேய்ச்சி மூஞ்சி கழுவு, காப்பி போட்டு வச்சிருக்கேன், ஆறிடும் அந்த நீ. சரிம்மா. அக்காலும் தங்கச்சியும் பேச ஆரம்பிச்சான்னா ஒரே பாசம்தான், இல்லைன்னா மூஞ்சி மூஞ்சி பார்த்த உடனே சண்டை போடுவாளுவோ. இதுகளை புரிஞ்சிக்கவே முடியாதம்மா. இந்த பையன் இந்த வருஷம் SSLC எக்ஸாம் எழுதுன்னு கொஞ்சமாவது இவனுக்கு அறிவு இருக்கா? எப்படி கலந்து உறங்கான்னு பாரு. சுபின் இல்லை எந்தில மணி 8:30 எந்தி. கொஞ்ச நேரம் சும்மா இருமான உறங்கட்டு. எது சும்மா இருக்கணுமா? நீ SSLC எக்ஸாம் எழுத போறேன்னு கொஞ்சமாவது உனக்கு போதை இருக்கா? மணி 8:30 எல்லா பிள்ளைகளும் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு படிக்கி. யாரு நீ நைட்டெல்லாம் இருந்து படிச்ச? நேற்று 9 மணிக்கு வந்து பார்க்கும்போது நீ நல்லா போத்திக்கிட்டு உறங்கிட்டு இருக்க. சாப்பிடணும் தூங்கணும், இது 2 தான் உனக்கு வேலையே. அப்பயும் நான் வந்து பார்த்தோம்ல, அப்போ நீ உறங்கிட்டு தான் கிடந்த. எது நான் போய் சொல்லுங்கண்ணா? ஒழுங்கா எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு வா, டீ போட்டு தரேன், இருந்து படி, இன்னைக்கு ஃபுல்லா இருந்து படி. ஒரு 1/2 மணி நேரம் உறங்கம்மா. ஆமாவா, சரி படு, உங்க அப்பா வந்து எழுப்பி விடுவாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வீட்டில் தான் இருக்காரு, இன்னும் போகல. டீ போடுங்கம்மா, நான் என்ன வரேன். நான் பல்லு தேய்ச்சி குளிச்சுட்டு வரேம்மா. எனக்கு காஃபி எல்லாம் எடுக்கிறேன், நான் சாப்பிட்டுட்டு புக்கை கையில் எடுக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லா இருந்து படிப்பேம்மா. இன்னைக்கு இருந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் இன்னைக்கு ரூம் விட்டு வெளியே வருவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பார்க்க தானே போகிறேன் எவ்வளோ நேரம் நீ இருந்து படிக்க போகிறேன்னு. நம்ம இந்த வீட்டில் யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்களே. எங்க காஃபி நல்லா இருக்கா? ஆமாம் சின்ன பொண்ணு, நீ காஃபி பண்ணால் நல்லா இருக்கும், ஆனால் என்ன செய்யுதுக்கு பண்ணியே தர மாட்டேன். ஏங்க நம்ம 2 பேரும் எங்கேயாவது தூரமாக டூர் போயிட்டு வரலாமா? ஒரு 2 நாள் போயிட்டு வருவோம். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு. நம்ம 2 பேரும் வெளியெல்லாம் போய் எவ்வளோ நாளாச்சு பத்தியா? ஆமாங்க, நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். சரி, அப்போ நீயே சொல்லி எங்கே போகலான்னு சொல்லி நான் டிக்கெட் புக் பண்ணுவேன். இங்கே ட்ரெயின் ஃப்ளைட்லாம் வேண்டாங்க, நம்ம கார்லேயே போவோம். நம்ம எவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு 2 நாள் நின்றுட்டு வருவோம். சரி, உனக்கு எங்கே போகணுன்னு நீ டிசைட் பண்ணு, நம்ம போயிட்டு வந்துடுவோம். இந்த வீக்கெண்ட்லேயே போகலாம். நிஜமாவாங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, ஒர்க் டென்ஷனால எனக்கும் ஒரு இடம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகவே முடியல. இந்த வீக்கெண்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம், சரியா? ஜாலி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏத்தே வாங்கத்தே, எப்படித்தே இருக்கீங்க? எங்க உங்கள் அம்மா வந்திருக்காவ? ஏம்மா வாங்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லவே இல்லை நீங்கள் வாரீங்கன்னு சொல்லி. ஆமாம் மக்களே, நான் வரணும்னு நினைக்கல, திடீர்னு ஒன்று பார்க்கணும் போல இருந்தா, சரி வந்துட்டு போகலான்னு சொல்லி வாரேன் மக்களே. காலையில் உள்ள பஸ்ஸில் ஏறி வாரேன், நான் நைட்டு போயிடுவேன் இன்னைக்கு. ஏம்மா எப்போ போகணும் வரணும்னு எல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தானே வாரீங்க, வாங்கம்மா உள்ளே வாங்க. ஆமாத்தே வாங்க, உங்களை பார்த்து எவ்வளோ நல்லாச்சு. நல்லா இருக்கீங்களா? ஆமாம் மருமங்களே, நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? எனக்கு என்னத்தே, உங்கள் பையன் என்ன ராணி மாதிரி பார்த்துருக்கான், நல்லா தான் இருக்கேன். வாங்க உள்ளே வாங்க. என்னப்பா 2 பேரும் வெளியில் இருக்கால இருக்கு?
ஆமாம்மா, நாங்கள் டெய்லி காலையில் இது மாதிரி டீ போட்டுட்டு வெளியே தான் கொஞ்ச நேரம் வந்திருந்து பேசிகிட்டு இருப்போம். பரவாயில்லையா, நல்ல விஷயம்தான். 2 பேரும் காலையில இருந்து கொஞ்ச நேரம் என்னென்ன பேசிக்கணுமோ ஷேர் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். நல்ல விஷயம்தாம்மா. ஏம்மா அப்பா வரலையா? அவர் எங்கே வராரு, கூப்பிட்டேன் வரலண்ணா, அதனால நான் காலையில் பஸ் ஏறி வந்துட்டேன். சரி அத்தை, வெளியே நின்று பேசிட்டு இருக்கமா, வாங்க உள்ளே வாங்க. உள்ளே வாங்க. என்ன மருமகளே, அடுக்கலையெல்லாம் நல்லா புதுசு மாதிரி இருக்கு. சமையல் ஒன்றும் பண்ண மாட்டியோ? டெய்லி சமையல் பண்ணுவாத்தே, இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு, கொஞ்சம் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சமையல் அறை நல்லா புத்தம் புதுசு மாதிரி இருக்கா, அதான் கேட்டேன். நான் சமையலெல்லாம் முடிச்சதும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி சோப்பு தண்ணி எல்லாச்சும் தொடச்சி க்ளீன் பண்ணி போட்டு வைத்தேன். ஏன்னா இந்த வெள்ளை கலர் டைல்ஸ் பற்றியெல்லாம் அதனால கரை ஒட்டிட்டுன்னா போகாது, அதனால அப்பப்போ கழுவி தொடச்சி போட்டுருவேன். பரவாயில்லையே, நானும் நினச்சேன் உங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அதனால டெய்லி அங்கேருந்து தான் உனக்கு சாப்பாடெல்லாம் வருவோன்னு நினச்சேன். இல்லாத்தே, எங்கள் அம்மைக்கு வயசாயிட்டலாம், நான் அங்கேருந்து ஒரு சாதனம் வாங்கிட்டு வர மாட்டேன், வீட்டிலே தான் எல்லாம் வைப்பேன். காலையில் உள்ள டீலேருந்து மத்தியானம் சாப்பாடு, காலையில் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே நான் இங்கே தான் வைப்பேன். பரவாயில்லையே, நல்ல பொண்ணாக தான் தேடி பிடிச்சிருக்கேன் என் பையனுக்கு. ஏத்தே நீங்கள் போய் இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, மெதுவாக போட்டு எடுத்துட்டு வா. பரவாயில்ல, நாங்களே இருக்கேன், என் பையன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். சரி அத்தே. எம்மா தப்பிச்சேன், நான் மட்டும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நல்ல மருமவான்னு பேர் எடுத்திருக்கேன், இது அப்படியே அவங்க போக வரைக்கும் கண்டினியூ பண்ணுவோம். நல்ல வேலையாக காலையில் பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தார், இல்லைன்னா அதுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கணும்.